சர்வமும் சிவமயம். நம்ம வந்து கடைசியா கொஞ்ச நாளா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, சிவவாக்கியரோட பாடல்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது லாங் கேப்புக்கு அப்புறம் திருப்பி நம்ம வந்து இந்த சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். சிவவாக்கியரோட பாடல்கள் வந்து மிகவும் புரட்சிகரமானது, மிகவும் ஞானம் வாய்ந்தது, யோக ரகசியங்களை உள்ளடக்கியது. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் அவர் பேசியிருக்க மாதிரி இருக்கும். நிஜமா சமூக கருத்துக்கள் தான் நிறைய அவர் பேசியிருக்காரு. ஆனா அதை தாண்டி அது எல்லாத்துக்குள்ளேயும் யோக ஞான விளக்கங்களை எவ்வளவு அழகா புகுத்தியிருப்பாரு அப்படிங்கிறத அவரோட பாடல்கள் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அது வந்து தெரிய வரும். அன்னைக்கு காலகட்டத்துல நம்ம எல்லாத்துக்குமே வந்து சிவவாக்கியரோட பாடல் மிகவும் பரிச்சயமான ஒன்றா இருக்கு. அதுக்கு வந்து கிப்ரான் அவர்களும் வந்து ஒரு முக்கியமான காரணமாகவும், அதுக்கு குரல் கொடுத்த கோல்டு தேவராஜ் அவர்களும் வந்து காரணமா இருந்தாரு. அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம்தான். அவங்களோட பாடல்கள் வெளியே வரணும் அப்படிங்கறதுக்கான செயல் நடந்துருச்சு. ஆனா அந்த பாடல்கள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதுக்கான முழுமையான விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவா வெளியே வரல. ஸோ நம்மளால இயன்ற அளவு நமக்கு அவங்க கொடுத்த அனுமதியின் பேரில் நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்ணி நிறைய விஷயங்களை வெளியே கொடுக்கலாம். இதை டீகோட் அப்படின்னு சொல்றதை விட அவங்களோட அருளால அவங்களோட பாடல்களுக்கான விளக்கம் அதே மாதிரி அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வரும் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மந்த்லி ஒரு 2 சீரீஸ் ஆகுது. அதாவது இந்த சீரீஸ்ல 2 பதிவுகளாவது நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்குற மாதிரி பாத்துக்கலாம். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சில பாடல்களை வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இத்தனை வருஷமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இவங்கெல்லாம் தான் பெரிய ஆட்கள், இவங்களை தாண்டிய ஒரு நிலை இருக்கா என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணி ஒரு நிறைய விதமான ஞான கருத்துக்களை ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அது நம்ம சிவவாக்கியர். நம்ம எல்லாத்துக்கும் வள்ளல் பெருமானை வந்து தெரியும். வள்ளலார் வந்து இந்த தேவதைகள், தெய்வங்கள், சித்தர்கள், முத்தர்கள், இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஏக இறைவன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது ஒரு 200 வருடத்திற்கு முன்பு சொல்லியிருக்காருங்கிறது தெரியும். அதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சிவவாக்கியரும் ஏனைய சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏன் இதெல்லாம் தெரிய வரல அப்படின்னா இத்தனை வருடங்களா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம மறந்துட்டோம். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா இறை பக்தி அப்படின்னா வந்து சினிமால போடுற பக்தி பாடல்களோ இல்ல பக்தி பரவச பாடல்களையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது இறைவனை காண்பதற்காக நமக்கு கொடுத்த பாடல்கள் வேற, இறை அருளை அதாவது இறை பக்திக்காக கொடுத்த பாடல்கள் வேற, இறை பரவசத்தை உணர்றதுக்காக கொடுத்த பாடல்கள் வேறன்னு நிறைய விதங்கள் இருக்கு. அதுல நம்ம இதுல பெரும்பாலும் என்ன பண்ணிக்கிட்டோம்னா இறை பக்தி பரவச பாடல்களையும் பக்தி பாடல்களையும் எடுத்துட்டு இறைவனை சுட்டி காட்டக்கூடிய ரகசியமான நுட்பமான பாடல்களை நம்ம தவிர்த்துட்டோம். அதே மாதிரி சிவவாக்கியருடைய பல பாடல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சமூக கருத்துக்களை அவர் வந்து நமக்கு வந்து முன் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு சமூக சீர்திருத்தவாதி மாதிரி நமக்கு வந்து அது வந்து போற்றியே இருக்கும். அது உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி நிறைய யோக ஞான ரகசியங்களை அவர் உள்ள ஒரு பாடல்களையும் புகுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது மிகையாகாது. அந்த வரிசையில இன்னைக்கு சில பாடல்களை பார்ப்போம். இந்த பாடல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யோக ஞான சூக்ஷமங்களுமே வந்து அவர் சேர்த்திதான் வந்து உள்ள புகுத்தி இருக்காரு. எப்படி வந்து நம்மளுடைய முருகன் யோக கலையோட இந்த பயிற்சிகள்ல வந்து அந்த பாடல்களோடய இப்ப வந்து உருத்தருத்திய நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தி கபாலம் ஏற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் இந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. அந்த உருத்தரித்த நாடியில இருக்கிற அந்த உருத்தரித்த நாடி அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறது எந்த நாடி அப்படின்னா உங்களுக்கு சுழுமுனை நாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த நாடியில நீங்க உருத்தரிக்கிறீங்க, அந்த தனஞ்சயன் வாயு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணதான் அந்த பாடலோடைய ஒரு யோக நுணுக்கமா இருக்கும். அத இந்த பாடல் வடிவா இருக்கிறத பயிற்சி வடிவா எடுத்துட்டு வர்றதா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் யோகலை வகுப்பு நம்ம பயிற்சிகளோட ஒரு தலையாய நோக்கமா இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்றதுக்கான கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நிறைய விதமான பயிற்சிகள் இன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாருமே. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதோட ஒரிஜினலான சாராம்சத்தை மறந்துட்டு அந்த ஒரு முழுமையான பயிற்சியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன துகள்களை நம்ம வந்து என்ன பண்றோம்னா இன்னைக்கு ஒரு யோக பயிற்சிகள் பேர்ல ஹதா யோகம் அப்படின்னு பயிற்சி பண்றோம், குண்டலினி யோகம்னு பயிற்சி பண்றோம், கிரியான்னு பயிற்சி பண்றோம், வாசின்னு பயிற்சி பண்றோம், நிறைய விதமான பயிற்சிகள் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்த ஒரு பயிற்சி அப்படின்னா அது யாரு கொடுத்ததுன்னா நம்மளுடைய ஆதி சித்தனுக்கு அடுத்த சித்தனாகிய நம்மளுடைய முருகப்பெருமானால் கொடுக்கப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் யோக கலை. இதோட ரெஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை சித்தர் பாடல்களையுமே நீங்க பார்க்கலாம். எந்த சித்தர் பாடல் எடுத்து நீங்க முன்னாடி வச்சீங்கனாலும் அந்த யோக ரகசியங்கள் முருகன் யோக கலையோட நமக்கு வந்து ஒத்து போகும். ஏன் அப்படின்னா ஏன்னா உண்மையான பயிற்சியோட சாராம்சம் எல்லாத்துலயுமே இருக்கும். ஏன்னா முருகன் தானே எல்லா சித்தர்களுக்குமே தலைவனா இருக்கவரு. ஸோ அவர் வழியில தான் அத்தனை பேருமே வந்திருப்பாங்க. அப்போ அவர் கொடுத்த பயிற்சிகள் அந்த சித்தர்களோட தீவிரத்துக்கு ஏற்றாற் போல இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளுடைய பாமர மக்களுக்கு இது எப்படி எளிமையா கொண்டு போய் சேர்க்கலாம், அதாவது அதீத சிரமம் இல்லாம அதீத தீவிரத்தோட இருக்கிற ஒருத்தனால இந்த பயிற்சிகளை ரொம்ப எளிமையா செஞ்சு ஒருத்தரால வந்து
ஒரு குறைஞ்சது ஒரு 6-7 வருஷத்துல பெறக்கூடிய அனுபவங்களை நான் வந்து உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா கூட எழுதி தர முடியும். ஒரு 60-80 நாளுக்குள்ள உங்களால இதுல அந்த ஒரு தீவிரத்தன்மையை நீங்க காட்டினீங்க அப்படின்னா உங்களால அந்த அனுபவங்களை பெற முடியும். அதுக்கான சாலிடான பிசிக்கல் ஹியூமன் ப்ரூஃப்ஸ் இன்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸா. சரிங்களா? ஆனா இந்த ஒரு பயிற்சி செய்யறது சாதாரண விஷயமானா கண்டிப்பா கிடையாது. எப்படி வந்து மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி 6 கோடி மாயா சக்திகள் என்னை இறைவன் அடைய விடாம தடுத்து நிறுத்துச்சுன்னு சொன்னாங்களோ, அந்த மாதிரி பற்பல மாயா சக்திகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இல்யூஷன் உங்களுடைய வினைக்கு ஏற்றாற் போல அது வந்து உங்களை வந்து ஆட்டி அசைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பாடல் என்னன்னு பாத்திரலாம். அரியும் அல்ல அயனும் அல்ல அப்புறத்தில் அப்பறம் கருமை செம்மை வெண்மை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் துரியமும் கடந்து நின்ற தூரமே. இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். இந்த இடத்துல வந்து இறைத்தன்மை எந்த அளவுல எப்பேற்பட்ட தன்மையா இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம எல்லாரும் இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஆரம்ப காலகட்டத்துல நம்ம வீட்டுல நமக்கு சொல்லி கொடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா, அதாவது விஷ்ணு இல்லைன்னா வந்து சிவன் பிரம்மா இவங்க தான் வந்து கடவுளர்கள், இவங்க தான் மேல இருக்கிறாங்க, அவங்களதான் நம்ம வழி பண்ணும், இவங்க கூட தான் வந்து இவங்க தான் நம்மள எல்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளும் அதை நம்பி நம்ம பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருப்போம். அது தவறு கிடையாது. ஆனா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைத்தன்மையில இறங்கி வந்து ஒரு துளிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி சொல்றாரு. அதாவது அரியும் அல்ல அயனும் அல்ல, இவங்க 2 பேருமே இல்லை. சரிங்களா? அப்புறத்தில் அப்புறம் அதையும் கடந்து போ. அப்ப வந்து கருமை செம்மை வெண்மை அப்படிங்கிற 3 தன்மைகள், அதாவது அகாரம் உகாரம் மகாரம், இந்த 3ஐயும் கடந்து நிக்குதாமா இறைத்தன்மை அப்படிங்கிறது. இந்த 3க்குள்ளே இல்லாம அகார உகாரம் மகாரம்குள்ள இல்லாம இதையும் கடந்து நின்ற காரணம் அது வந்து பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை. சரிங்களா? இது வந்து இந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம், எல்லாத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இறைத்தன்மையை வந்து இவ்வளவு பெருசுன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல சின்ன எறும்புக்குள்ளேருந்தே இறைத்தன்மை இருக்கு, அப்ப வந்து இறைவன் சின்னதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அதுக்கு வந்து நம்ம பெரியதுன்னு நம்மளால வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேர்ம் கொடுக்க முடியாது, சின்ன விஷயம்னு ஒரு டேர்ம் கொடுக்க முடியாது. அப்ப என்னதான் பண்றது? அதாவது அறிவிற்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் எப்பவுமே ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா, இறைத்தன்மையை வந்து உங்களால உங்களுடைய அறிவை வச்சு அளவிட முடியுதுன்னா அது இறைத்தன்மையே கிடையாது. முதல்ல ஏன் அப்படின்னா, இறைத்தன்மை நம்மளுடைய அறிவுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம், சித் ஸ்வரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏக இறைத்தன்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அதை நம்மளால கணக்கு போட்டு அளந்து பார்க்க முடியுமா? நம்மளால நார்மலா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், மனம் என்ன நிறத்துல இருக்குன்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. யோசிச்சு பார்ப்போம், என்ன நிறம் என்னன்னு தெரியாது. அப்போ இந்த மனதுக்கே இப்படின்னா அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் தாண்டி நிக்கிற அந்த இறைவன் எந்த மாதிரி ஒரு தன்மையில இருப்பாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, துரியமும் கடந்து நின்ற தூரம், அதாவது இது எல்லாத்தையுமே கடந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்து இறைத்தன்மை அப்படிங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து குண்டலினி, வாசி, சகாசாரம், அது இது நிறைய ஸ்டஃப்பை நம்ம கொண்டு வரோம் உள்ளுக்குள்ள. நம்ம பண்றது சரியா தப்பான்னு கூட நமக்கு தெரியாது. சொல்லி தராங்க, நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது முறையானதா, இல்ல அதுக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குதா, நம்மளுடைய சந்தேகங்கள் தெளிவாகுதா, எதுவுமே நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏதோ வரோம், யாரோ ஒருத்தர் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, இல்ல நமக்கு யாரோ ஒருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்களா, நம்ம அது அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான புரிதல்கள் கிடைக்குதாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஆழமா நீங்க போய் 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 புரிஞ்சுக்கதான் என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞான சுடரை வந்து நம்மளால தூண்டி விட்டு பத்த வைக்க முடியும். இந்த இடத்துல நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஏக இறைத்தன்மை மூலியமா நான் ஒரு கருவி, உங்ககிட்ட ஒரு கருவி இருக்கு, இதை வச்சு அதை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு தீக்கோலை வச்சு அங்க வந்து தீ பத்த வைக்கிறேன், அவ்வளவுதான். அது எரியும் போது என்ன ஆகும்னா அந்த ஒரு சுடர் உங்களுக்குள்ள வந்து ஞான பிரகாசத்தை காட்டும். இதுதான் வந்து இதோட மிகப்பெரிய சூட்சுமம். அப்ப இது எல்லாத்தையுமே கடந்து நிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்து விரிந்த பராபரம், ஊரு காடு நாடு தேடி உழன்று தேடி தூய்மைக்கால் நேரதாக உம்முலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோம்பேறிகள் இறைவன் ரொம்ப தூரத்துல இருக்காரு, எத்தனையோ பல கோடிக்கணக்கான மைல் தூரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்வர்க்கத்துல எங்கேயோ இருக்காருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கடந்து வைகுண்டத்துல இருக்காருன்னு சொல்லுவாங்க, கைலாயத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க.
இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சோம்பேறிங்க. ஏன் சோம்பேறிங்கன்னு சொல்றாங்கன்னா, அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. உண்மையாலுமே இறைவன் எங்க இருக்காருன்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அதை வந்து இவ்வளோ தூரத்துல இருக்க இறைவன் அவ்வளோ தூரத்துல இருக்க அத்தனை இது தாண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பாரும் விண்ணும் எங்குமாய் பறந்து விரிந்த பராபரம். அதாவது இந்த இந்த உலகமாவும் அதான் இருக்கு, இந்த அண்டமாவும் அதான் இருக்கு, பகிரண்டமாவும் அதான் இருக்கு. நான் நீங்க பாக்குற நானும் அதான் இருக்கேன், நான் பேசுற பாக்குற நீங்களும் அதான் இருக்கீங்க. இந்த விஷயங்களை கடத்தி கொண்டு போற அந்த ஒரு தொலைபேசி அதான் இருக்கு. அத்தனையுமே இறைத்தன்மையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட சேர்த்து இவங்க இதெல்லாம் விட்டுட்டு ஊரு, நாடு, காடு, மலை, முகடு, கொகை, அது இதுன்னு தேடி 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 உழண்டு போற முட்டாள்களே அப்படின்னு சொல்றாரு. இப்படி தேடி 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 போறீங்களே, உங்களோட வாழ்க்கையை நீங்க வீண் செய்யறீங்க. தூய்மைக்கால் அப்படின்னா வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒண்ணுத்துக்கு ஆகாம ஆக்குறவங்க. கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு நேரதாக உம்முள்ளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே. இந்த வரியில தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சூக்ஷமத்தை அடுக்கி வச்சிருக்காரு. நேரதாக உம்முள்ளே, அதுக்குன்னு வந்து நம்ம வந்து மற்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேரா கண்ண மூடி உட்காந்து பயிற்சி பண்ணுங்க. அப்படி கிடையாது. நேரதாக அப்படின்னா மத்த எல்லாத்தையும் நீ விட்டுட்டு உன்னுடைய கவனம் முழுக்க முழுக்க எங்க இருக்கணும் அப்படின்னா, இறைத்தன்மை எங்க இருக்குன்னா உனக்குள்ள இருக்குங்கிறத பரிபூரணமா நம்பி வேற எந்த ஒரு இதுலயும் கவனத்தை சிதற அடிக்காம இறைவன் எனக்குள்ளதான் இருக்காரு அப்படிங்கிறத நீ உணர்ந்து பார்த்து கொள்ளணும். நீ வந்து ஒருத்தர் சொல்றான், இப்ப நம்ம எல்லாம் என்ன தெரியுமா பண்றோம், இத்தனை நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இறைவன் கல்லுல இருக்கு, சிலையில இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு யூடியூப் வீடியோ பார்ப்போம், இறைவன் கல்லிலே இல்லை, இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படிம்பாங்க. அதுல இருந்து நம்ம எல்லாரும் ஆக ஆரம்பிச்சிருவோம்னா ஒரு ஒரு பார்ட் டைம் ஆன்மீகவாதி ஆக ஆரம்பிச்சிருவோம். இறைவன் நமக்குள்ளதான் இருப்பாரு. நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா, இறைவன் உங்களுக்குள்ளதான் இருக்காரு, நீங்க ஏன் வெளியே தேடுறீங்க, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா புதுசா ஒரு கான்செப்டை கொண்டு வருவோம். எல்லாருமே பண்ண விஷயம் தானே. கொஞ்சம் ஆனா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்குள்ள இறைவன் எங்க இருக்காருங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிங்களா? கேட்டா உடனே வந்து யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி அது ஏதோ சொல்லியிருப்பாங்கன்னா பீனியல் கிளாண்ட் அப்படின்றவாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இறைத்தன்மை எங்க இருக்கு, சீட் ஆஃப் சோல் த பீனியல் கிளாண்ட் அப்படின்றவாங்க. ஆனா உண்மை அதுதானா? இறைத்தன்மை அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குமா? அதான் அழகா சொல்றாரு, பாரும் விண்ணும் எங்கும் நிறைந்திருக்கிற இறைத்தன்மை அப்படிங்கிறாரு. அப்ப இறைத்தன்மை அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குமா? இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி வருதா? அப்ப இறைத்தன்மைனா என்ன, எப்படி நமக்குள்ள இருக்கும், இறைத்தன்மை என்னவா இருக்கும்? இறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது, இறை பொருள்னு அவங்க சொல்ல, இறைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. பொருளுக்கும் தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பொருள்னா எதனா ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா தன்மை அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எங்க வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் அந்த இறைத்தன்மை உங்களுடைய காலில் இருக்கலாம், கையில இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளால இது எங்க உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, மரத்தோட வேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பழமோ செடியோ எதுவுமே வராது. மரத்தோட கிளைகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழம் வர்றதோ இல்ல பூ வர்றதோ காய் வர்றதோ வரும். அதுக்குன்னு வந்து அந்த மரத்தோட வேர்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மரத்தோட வேர்ல இருக்க சக்தி தான் கீழே இருந்து மேல போய் பழங்களை உருவாக்குது இல்லையா? ஆனா நமக்கு பழம் கிடைக்கிற இடம் எங்க, நமக்கு எங்க விசிபிளா இருக்குன்னா மேல இருக்கிற அந்த பிரான்சஸ்ல. அதே மாதிரிதான் இறைத்தன்மை நம்ம உடம்பு பூரா சர்வ வியாபியா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இந்த மனித உடம்பு எடுத்துட்டீங்கன்னா அதை உணரக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா உங்களுடைய இந்த அண்டம் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த சிரசுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களால இறைத்தன்மையை உணர முடியும் தான் எல்லா சித்தர்களும் சொல்றாங்க. அதனாலதான் உங்களை என்ன சொல்றதுன்னா, வள்ளலாறு என்ன சொல்லுவார்னா, சன்மார்க்க அனுபவம் கண்டத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவார். நான் அடிக்கடி இந்த வேர்சஸ் கோட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டா மட்டும் உங்களுக்கு இது புரிஞ்சிருமா அப்படின்னா நிஜமா புரியாது. நீங்க உங்க அனுபவத்துல அறிஞ்சு ஆராயிறீங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய அனுபவத்துல இது வந்து உண்மையா வந்துச்சு அப்படின்னா அப்ப கன்ஃபார்மா உண்மைதாங்க. அனுபவத்துல வராத வரைக்கும் மறுபடியும் சொல்ற அதே லைன்ஸ் தான், ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது. வெறும் நீங்க பாத்துக்கலாம், கேட்டுக்கலாம், இத்தனை விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கலாம். உங்களை மாதிரியே ஒரு 10 பேர் ஒரு குழுவா சேர்றாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இறைவன் இப்படிதான் இருக்காரு, இறைத்தன்மை இப்படிதான் இருக்காருன்னு ஒருத்தர் சொன்னாருங்க, அது அப்படிதாங்க இருக்கு, இல்ல இவர் இப்படிதான் இருக்காரு. இந்த மாதிரி குழுக்களா நீங்க உட்காந்து பேசுறதுக்காக வேணா இந்த விஷயங்கள் பயன்படுமே தவிர அனுபவ அறிவு இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால இந்த ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். 99% ஆஃப் பீப்புள், 99 சொல்றதை விட 99.9999% ஆஃப் த பீப்புள் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, அனுபவ ஞானம் இல்லை யாருக்கும். எனக்கு அந்த குரு சொல்லிட்டாரு, அவர் சொல்றதுதான் கரெக்ட், இந்த குரு சொல்லிட்டாரு, இவர் சொல்றதா கரெக்ட், இவர் இப்படி பண்ணிட்டாரு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குரு என்ன சொல்றாரு, உங்களுடைய அந்த ஒரு காரிய குரு உள்ள இருக்கிறாரு பாத்தீங்களா,
உங்களுடைய குரு சொல்றது என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஆரம்பத்துல பேசுவாரான்னு கேட்டா பேச மாட்டாருதான். ஆனா போக 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 அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்குன்னு வந்து வாயை திறந்து பேசுவாரான்னு கேட்காதீங்க. உங்க அனுபவத்துல அவர் காட்டி கொடுக்குறாரான்னு பாருங்க. அந்த விஷயங்களை உங்களுக்குள்ள அனுபவபூர்வமா நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த அனுபவபூர்வமான ஒரு உண்மையை கொண்டு வரக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றதுன்னா பயிற்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாத்தையும் தள்ளுறது. முருகன் யோக கலை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் இது வரைக்கும் என்ன தெரியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பயிற்சி தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா முருகன் யோக கலையில பல விதமான பிரான்ச்சஸ் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவராத்திரி வகுப்புகள் இருக்குன்னா முருகன் யோக கலைக்கும் சிவராத்திரி வகுப்புகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது ஒரு ட்ராக் தனியா இருக்கும், இது ஒரு ட்ராக் தனியா இருக்கும். இந்த சிவராத்திரிங்கிறது உங்களுடைய ஆதாரங்களை அடுத்த ஸ்டேஜஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது இது அந்த ஒரு 12 மாசம் நீங்க முடிக்கும் போது முருகன் யோக கலையை வந்து அடுத்த லெவலுக்கு இது வேற மாதிரி எடுத்துட்டு போயிடும். இதுக்குள்ள நிறைய விதமான சூக்ஷமமான விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க வெளியே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா சூக்கும நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சூக்ஷம நாடி சுத்தி அப்படிங்கிறது இதை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. எப்பேற்பட்ட இடத்துலயும் உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ரகசியமான சில பயிற்சிகளை இந்த மாதிரி சிவராத்திரி வகுப்புகள்ல நம்ம கொடுப்போம். இதை தாண்டி அடுத்து என்ன பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட 2ஆம் நிலையான துரிய வகுப்பு அப்படிங்கிறது இருக்கு. இது ஒன்றும் நான் என்னென்ன கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்றதுக்காக கிடையாது. உங்க கூட பகிர்ந்துக்கணும் சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக. துரிய வகுப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து மற்றவங்க மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுல முருகன் யோக கலை முடிச்சு யாரெல்லாம் ஓரளவுக்கு குவாலிஃபை ஆகுறாங்களோ அதாவது இது வந்து ஒரு விதமான டிரான்ஸ்ஃபார்மர்னா அடுத்து துரிய வகுப்புங்கிறது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். அது கொடுக்குற சக்தியை நம்மளால உடம்புல அவ்வளவு சீக்கிரம் தாங்கவே முடியாது. அப்போ ஆனா அது கொடுக்குற அனுபவங்கள் பிரம்மாண்டத்திலேயே பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள அது வந்து உள்ள கொண்டு போய் தள்ளும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு இறைத்தன்மை என்ன இருக்குங்கிறத உணர்த்தி காட்டும். அப்பப்ப இந்த கிளிம்ஸை காட்டும். அதை கண்டுபிடிச்சவன் தப்பிச்சுப்பான், இல்லைங்கிறவன் அதுக்குள்ள உழண்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வகுப்புகள் எல்லாமே வந்து ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை இருளை நீக்கணும் நீக்கணும் நீக்கணும். இதுதான் ஒரே ஒரு வழி, வேற வழியே கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலும் கடைசியில நீங்க வந்து நிக்க போற ஒரு இடம் எதா இருக்கும்னா முருகப்பெருமான் கொடுத்த பயிற்சியா தான் இருக்கும். ஏன்னா அதோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான் அத்தனை பேரும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. எல்லா சித்தர பெருமாக்களும் நம்ம கொடுத்தது முருகப்பெருமானோட பயிற்சிகளை தான். அப்போ அதை நீங்க வந்து நேரடியா அவரோட அந்த ஒரு சாயல்ல இருந்து வரும்போது அந்த எக்ஸ்ட்ராக்ட் நீங்க எங்க போனாலும் கடைசியில அங்கதான் வந்து நிற்கும் இறுதி கட்டத்துல. ஸோ நம்ம கூட அது வந்து நம்ம வந்து யாரையும் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது கிடையாது. இறைவனோட அருளால சித்தர பெருமக்களோட அருளால யாரு தேர்ந்தெடுத்து இதுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு மட்டும் இது கொடுக்குறோம். அதுக்கான முன்னேற்றங்களும் நிறைய பேத்துக்கு வருது. சிலர் வந்து இந்த இதுல தாங்க முடியாம கர்ம வினைகள் காரணமா வெளியே ஓடி போறவங்களும் இருக்காங்க. சிலர் வந்து இது நான் என்ன நடந்தாலும் சரி நான் சஸ்டெயின் பண்ணுவேன் நின்று வைராகியத்தோட காட்டி ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ பலவிதமான கதைகள் இதுக்குள்ள இருக்கும். ஏன்னா ஆன்மீகம் வந்து சும்மா வந்து பேச்சுக்கோ இல்லை வந்து டெய்லி காதுல பாட்டு கேட்கறங்கிறதோ பூ எடுத்து போடுறங்கிறதோ கிடையாது. அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது, அந்த உணர்வு நிலையை உங்களால அந்த பூ எடுத்து இறைவன் கிட்ட போடுறதுல உங்களால அந்த உணர்வு நிலையை வைக்க முடிஞ்சாலும் அதுதான் ஆன்மீகம். ஆனா நமக்கு இன்னைக்கு வருதானா கிடையாது. யோக பயிற்சி செஞ்ச எல்லாரும் இறைவன் அடைஞ்சதா சரித்திரமும் கிடையாது. யோக பயிற்சி செய்யாத ஒருத்த வந்து இறைவனை அடையவே இல்லைங்கிற சரித்திரமும் கிடையாது. இந்த சூக்குமங்கள் எல்லாமே இந்த நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்குள்ள மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அதுக்கு நான் வந்து பூஜையே பண்ணிக்கிறேன்ப்பா ரொம்ப ஈஸி அப்படி பண்ணீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டேன்ல இதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. ஸோ நம்ம மனசுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்களை கேட்கறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய இந்த ஒரு ஜேர்னிங்கிறது தீர்வு செய்யப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இன்னும் ஒரு பாடல் வந்து நம்ம வந்து கடைசியா பார்க்கலாம். நானதேது நீயதேது நடுவல் நின்றது ஏதடா கோணதேது குருவதேது குறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்னும் நாமமே. இந்த ராம நாமம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஹைப் இருக்கு சித்தர்கள் மத்தியில. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ராமநாமம் அப்படின்னா வந்து ராமரை சொல்றாங்க. இங்க வந்து வாழ்ந்துட்டு 14 வருடம் வனவாசம் சென்று வந்த ராமரோடைய நாமத்தை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காங்க. ஆனா அது கிடையாது. ராமன் அப்படிங்கிற அந்த பெயர் சூட்டுறதுக்கே வந்து அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணம் இருக்கு. ஒரு மந்திரத்தை தான் அவங்க வந்து ஒரு பெயராவே சூட்டியிருக்காங்க. அந்த மந்திரம் என்னன்னா ராம அப்படிங்கிறது. இந்த ராம அப்படிங்கிற 2 வார்த்தைக்குள்ள மிகப்பெரிய ஒரு யோக ரகசியம் இருக்குங்க. இப்ப எப்படி வந்து நம சிவாய சிவய நம சிவ சிகாரம் அப்படிங்கிறத முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த ராம அப்படிங்கிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு யோக சூக்ஷமும் இருக்கு.
அதை தான் சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, திருப்பி திருப்பி ராம 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 என்னும் நாமமே அப்படின்னு வந்து திருப்பி திருப்பி அவர் ஏன் ஒரு விஷயத்த அழுத்துறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆனாஞ்செழுத்துலே ஆதியான மூவரும்னு ஆரம்பிக்கிற அவரு ஏன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம ராமநாமத்தை உள்ள சொல்லுகிறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நமசிவாய பஞ்சாட்சரம் இங்க இருக்கு, ராமநாமம் இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தமே இல்லாம ஏன் வந்து உள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு? இதை நம்ம யோசிச்சிருக்கோமா? கேட்டா அவர் வந்து ராமர் பக்தரா இருந்தாரு, ராமரை வணங்குனாரு, ராமர் இது பண்றாருன்ட்டு போயிடுறீங்க. ஆனா அது கிடையாது. இந்த பாடலுக்குள்ள மிகப்பெரிய யோக சூக்ஷமம் இருக்கு. மறுபடியும் நான் சொல்றேன். இது தெரிஞ்சது அப்படின்னா, ஓ இததான் இவர் சொல்ல வராரா அப்படிங்கிறது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யோக தத்துவம் தான், யோக நுணுக்கம் தான். அதையும் நம்ம வந்து முருகன் யோக கலையில கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்ல வராங்க. அதுக்கு அவங்க வச்ச பெயர்களோ டேர்ம்ஸோ ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குற விஷயங்கள் தான் வேற வேறையே தவிர, மத்தபடி எல்லாமே இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. மாத்தி 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 காலகட்டத்துக்கு ஏற்ப, அவங்க எழுத்து நடைக்கு ஏற்ப, அவங்களோட புரிதல்ல என்ன உணர்ந்திருக்காங்களோ அதை ஒவ்வொருத்தரும் அந்த உயர்நிலை புரிதலை சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல உட்காந்துக்கிட்டு வள்ளலார் தான் பெரியவர், சித்தர்கள் தான் பெரியவங்க, ஏன் சித்தர் தான் பெரியவர், ஏன் அடிச்சுக்கிறோம். ஆனா அவங்க எல்லாரும் அவங்க தன்மையில தெளிவா தான் இருந்திருக்காங்க. அதனால இந்த பாடலுக்கான விளக்கத்தை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 2 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் இதை கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த ராமநாமத்தோட சூக்கமும் அந்த ஒரு சிவசக்தி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தடுத்த இதுல சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஞான முடிவெளி அப்படிங்கிற நம்மளுடைய சத்சங்கம் நடைபெறுது கோயம்புத்தூர்ல இந்த ஜூலை எண்டுல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான விஷயங்களை பத்தி பேசுவோம். நிறைய ஞான ரகசியங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். யோக ரகசியங்கள் வேற, ஞான ரகசியங்கள் வேற. நம்ம ஞானத்தை பத்தி கொஞ்சம் ஆழ்ந்து இந்த இடத்துல உள்ள போலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருக்கோம். லிமிட்டடா தான் வந்து அந்த இடத்துல நம்மளால வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுங்கிறதுனால, யாரு முதல்ல சீக்கிரமா அதை வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த இடத்த கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்க வந்துட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுனால நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர்டா வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதா இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன். அதே மாதிரி அதோட போஸ்டர்ஸும் கொடுக்குறோம். விருப்பம் இருக்கவங்க தாராளமா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திங்க. சத்சங்கம் அப்படிங்கிற உண்மையான அந்த வார்த்தைக்கான எத்தனையோ பக்கம் போயிருப்பீங்க. ஆனா இந்த சத்சங்கம் அப்படிங்கறதுக்கான ஒரு உண்மையான ஜஸ்டிபிகேஷன் இந்த ஞான முடிவெளியில வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கான டீட்டெயில்ஸை அட்மின்ட்ட உடனே கேட்டு வாங்கிக்கிங்க. சர்வமும் சிவமயம்.